பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருந்து நல்லவிலே செய்து வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வருடத்தின் கடைசி சண்டேல நாம் இருக்கிறோம். இந்த சாட்டர்டே சண்டே இந்த வீக். அடுத்த வாரத்தில் நம்ம புதிய வருடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். அப்படியே நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நான் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆமென், எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நல்ல ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை நம்ம பாட போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்னு சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த விஷயங்களை பார்க்குறீங்களோ இந்த இடத்துல உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்னு சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் பாடுமா. ஏன்னா அவருக்கு நமக்கு நல்லவராகவே இருந்து நமக்கு நன்மையினால் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் நடத்தி வந்த கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை ஒரு விஷய வாய்களை திறந்து நாம் துதிப்போமா. அல்லேலூயா. ஆமென். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே, கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நீதம் நடத்தினீரே, திருப்தியாக்கியே நீதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்ல எல்லாரும் வாயை திறந்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கினீரா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் என்று சொல்லி வாயிலை திறந்து சொல்லுமா. அல்லேலூயா. ஆமென். நன்மையினால் முடிசூட்டி தடுமாறும் வேலைகளில் சித்தம் செய்திட, தடுமாறும் வேலைகளில் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே, என்று சோஸ்திரம் பாதை காட்டினீரே, என்று சோஸ்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. கர்த்தர் நமக்கு இன்மட்டும் அவருடைய நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை நடத்தி வந்தாரே, அந்த நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நான் வாயிலை திறந்து துதிப்போம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே, நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே
அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம்னா, ஒருவேளை இந்த வருடத்தில் சில வேளைகளில் நம்ம தடுமாறி போயிருப்போம். ஆனால் கர்த்தர் அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்பி, ஆமென், அவருடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் நாம் தடுமாறி கொண்டிருந்த நிலையில் கர்த்தர் நம்மை நடத்தி சென்றாரு. நமக்கு பாதை காட்டினாரு. நமக்கு அவர் வெளிச்சமாக இருந்தார். நமக்கு அவர் பாதையாக இருந்து அவர் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. தடுமாறுகிற வேளையில் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை இடர்களுக்கு விலக்கி பாதுகாத்து நடத்தி வந்த தேவன். நம்முடைய ஆத்மா அப்படி தடுமாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை நடத்தி வந்தாரு. அந்த கிருபை நினைத்து, அந்த இரக்கத்தை நினைத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை வாய்களை திறந்து, ஆண்டவரே, நாங்கள் தடுமாறின வேலையில் ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பாதை காட்டி ஆண்டவரே எங்களை நீங்கள் வழி நடத்தினீங்க. ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை வழி நடத்தினீங்க. அந்த வழி நடத்துதலுக்காக உங்களுக்கு நாங்கள் சோதர செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசை வாய்களை திறந்து இந்த ஒரே ஒரு கவி எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? தடுமாறும் வேலையிலும் சித்தம் செய்திட ஆண்டவரே பாதை காட்டினீரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து, அல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? அல்லேலூயா. தடுமாறும் வேலையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் சொல்லி அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று சொல்கிற சங்கீதக்காரனுடைய வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதே 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நம்ம வருஷத்தின் முடிவில், வருஷத்தின் தொடக்கத்தில் நாம் சொல்லுவோம், வருஷத்தை நம்முடைய நன்மையினால் முடிவு சூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி
வருஷத்தின் தொடக்க நாளில் அந்த 1ஆம் தேதி நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் நீர் எங்களை முடிசூட்டி நீர் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்த விதம் ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மேலானது ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்த உங்களுடைய அன்பு ரொம்ப பெரிது ஆண்டவரே. நீங்கள் மேலே அன்பாக இருக்கிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம வாய்களை திறந்தவருக்கு நாம் நன்றி செலுத்தோம். அல்லேலூயா. கடந்த நாட்களை நாம் நினைக்கும் பொழுது ஆமென், எரியோ போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் கர்த்தர் அந்த எரியோ கோட்டையை தகர்த்து அல்லேலூயா நம்மளை வழிநடத்தின தேவன். ஆமென். நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் சூழ்ந்து நின்ற பொழுதும், நெருக்கங்கள் சூழ்ந்து நின்ற பொழுதும் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து நம்ம நடத்தி வந்திருக்கிறாங்க. எல்லா மனுஷருக்கும் அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிற எப்போதுமா அவரை நோக்கி பார்த்து அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு விடுதலை தருகிற நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பாடல் நன்றி சொல்லி பாடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாமத்தை சொல்லி செய்த நன்மைகளை நினைத்து நாம் பாடுங்க. ஆண்டவரே, நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே, நல்லவராக நீங்கள் இருப்பீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாயிலுக்கு ஒரு விஷயம் நாம் பாடும். இல்லையா, நன்றி சொல்லி பாடுவோம் என்று சொல்லி. ஆமென். நன்றி சொல்லி பாடுவே நல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறார். இனி எனக்கு நல்லவராக இருப்பார். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிற தேவன். வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னிமணி போல் காத்தாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. காரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள்
புகழ் எனக்கு. மேலும் நானும் சேனை கர்த்தரின் முன்னே செல்கிறார் பயப்படனே. சேனை கர்த்தர் என் முன்னே செல்கிறார் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன். எல்லா வாயில திறந்து சொல்லுமா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி. நன்றியா ஆமென். நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருகிற தேவன். ஆமென். கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு இழக்காமல் இருந்த தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக என்று சொல்கிற சங்கீதக்காரன் சொல்கிறத நாம் பார்க்கலாம். சங்கீதம் 66:20 பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாமே, நம்முடைய ஒருவேளை இந்த வருடத்தில் நம்ம ஒருவேளை ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு ஒருவேளை அது கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கால தாமதம் ஆனாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே நமக்கு அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நாமும் சொல்லலாம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன், நம்மை புறம்பே தள்ளாத தேவன். அவர் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அவர் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. யாரெல்லாம் நாம் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமோ அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வருடத்தில் நமக்கு பதில் கொடுத்திருக்கிற அநேக பதிலை நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை பதில் கிடைக்காம இருந்தால் கால தாமதமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு செய்கிறதுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், விடாய்த்த பூமிக்கு அவர் பெரும் கண்மலையின் நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய முகத்துக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தில் மனுஷனுக்கு அநேக காரியங்கள், துக்கங்கள் துன்பங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் விட துன்பங்கள் துக்கங்கள் உண்டுங்க. ஆனாலும்
கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல அவரை நாம் தெய்வமாய் கொண்டிருந்த அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி அதற்கு விலைக்கு ஆமென் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நமக்கு செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல தேவன். ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசை வாய்களை திறந்து அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? அல்ல கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு 2 நிமிடம் அவருக்கு நாம் துதிகளை சோத்திரங்களை நேரிடுவோம். இந்த வருடம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஒருவேளை வியாதியில் இருக்கும் பொழுது அந்த வியாதியில் கூட அவருடைய பலத்தை தந்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. துன்பங்கள் துக்கங்கள் சோதனைகள் நெருக்கி இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள நமக்கு வழியை தந்திருக்கிறார். துன்பங்கள் நம்மளை நெருக்கி இருக்கும் பொழுது அந்த துன்பத்தை நீக்கி நமக்கு இன்பமாய் வாழ்வில் இன்பத்தை அவர் தந்திருக்கிறார். சமாதானத்தை தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சமாதானத்தின் தேவன் அல்லேலூயா. அவருக்கு ஒரு விசை வாயில திறந்த ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த பாதையில் நினைத்து ஒரு தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாதையிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஒரே பிராணகுமாரன் எங்களுக்கு தந்தரலி ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தீர், எங்கள் ஆத்மாவை மீட்டெடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற ஆண்டவர் உலகத்தில் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு விசை வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிற ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை பிடித்த நாள் முதல் நீர் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. கைவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களுடைய ஜபத்தை புறம்பே தள்ளாத தேவன், எங்களை புறம்பே தள்ளாத தேவன். உங்களுடைய கிருபையினால எங்களை முடிச்சு விட்டுனீர் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தினால எங்களை முடிச்சு விட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நீர் அநேக நன்மைகளை நீர் தருகிறவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு இன்னும் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர்கிற ஒரு ஆண்டாக இருக்கணும். இன்னும் உமக்காக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி நாம் பார்த்து சொல்லுமா? அல்லேலூயா ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பெரியவர். இயேசு பெரியவர்.
மகத்துவம் உள்ளவர், அவர் ஆலோசனை கர்த்தர், எங்களை நடத்துகிற நல்ல தேவன். ஆமென். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், எனக்கு அவர் மகத்துவமுள்ள தேவன், அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே போற்றுதலுக்குரியவர், அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த உன்னதமான நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமம். தேவாதி தேவன், பரிசுத்தமுள்ளவர், சிங்காசனம் வீற்றிருக்கிறவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவரே, வல்லவரே, அன்புள்ளவரே, மகத்துவமுள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை வழிநடத்தி வந்த தேவன், நம்முடைய கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தை நீட்டி நம்மளை தாங்குகிற தேவன், நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குகிற தேவன். அல்லேலூயா. அவரே நமக்கு கண்மலையாக இருக்கிறவர், அவரே நமக்கு அடைக்கலமானவர். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த உன்னதமான நாமத்துடையவர் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் உடைய கிருபை எங்கள் மேலே இருந்தது, உங்களுடைய அன்பு எங்கள் மேலே இருந்ததப்பா, உங்களுடைய இரக்கம் எங்கள் மேலே இருந்தது. இந்த போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க. நமக்கு கோடா கோடி நன்றிகளையும் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் 2025 நீங்களை நடத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறீர். உமக்கு சோதனை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் உடைய கிருபையும் அன்பும் இரக்கம் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தீங்க, குடும்பத்தில் சமாதானத்தை தந்தீங்க, குடும்பத்தில் வியாதியிலிருந்து விடுதலை தந்தீங்க, சந்தோஷத்தை தந்தீங்க. சோதனை செலுத்துறாங்க. இந்த வருடத்துல திருமணமாகாம இருந்தவர்களுக்கு திருமணத்தை நீங்க நடத்தி வைத்தீங்க. பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே, குழந்தை பேரை நீங்க கொடுத்தீங்க. கற்பத்தின் கனியை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சோதனை செலுத்துறப்பா. கிருபை இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு சோதனை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தர்மையான வேலைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேல் எங்களை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் அநேக நன்மையினால் எங்களை திருப்தியாகி நடத்தி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே ஜீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்முடைய கிருபைக்காக காத்திருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் உம்முடைய கிருபை அளிக்கிற தேவன். உமக்கு பயந்தவர்கள் மேல உம்முடைய கிருபை இருக்கு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறான். தடுமாறின வேளையிலே எங்களை தாங்கி நீர் உமக்கு சோத்திரம். இந்த
இருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் செல்ல போகிற ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை தந்து இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேர பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் உங்களுடைய கிருபையும் பலனையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியர்களை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை அவர்கள் மேலே இருக்கட்டும். எல்லா தடையில எடுத்து போடுங்க. எங்கெல்லாம் நம்முடைய வார்த்தை செல்ல முடியாமல் இருக்கிறது அந்த இடத்துலலாம் இந்த டிவி மூலமாக நம்முடைய வார்த்தை செல்ல கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க. எல்லா தடைகளை எடுத்து போட்டு கர்த்தர் நீர் ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தீர். அந்த வெளிச்சத்தை அநேகர் கண்டுகொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே இந்த சிறு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கும் நீர் பலன் தந்தீர். உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இது எங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் நீர் கொடுத்த ஈவு ஆண்டவரே. இந்த சிறு ஊழியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்ய பலனும் கிருபையும் இரக்கம் பாராட்டி நீர் உமக்கு நாங்கள் சோதனை செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையினால நாங்கள் நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையினால தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களால் அல்ல, எங்களுடைய திறமைகளால் அல்ல, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. சோதனை செலுத்துறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த 2024 ஆண்டு முழுவதும் இந்த டிவி மூலமாக இந்த ஊழியத்தை செய்கிற கர்த்தர் கிருபை தந்தார். அவருடைய இரக்கத்தினால தான் நாங்கள் இந்த ஊழியத்தை சிறு ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் புதிய ஒரு வேகத்துடன் அல்லேலூயா அவருடைய பலத்தினால இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த புதிய ஆண்டின் அந்த 1ஆம் தேதியில் கூட நம்ம இந்த புதிய ஒரு ஆராதிப்போம் ஜெபிப்போங்கிற நிகழ்ச்சியில் கர்த்தருக்கு சித்தமானால் அதை செய்வதற்கு கர்த்தர் பலத்தை தந்தால் நாங்கள் இந்த 1ஆம் தேதி கூட நம்ம அந்த வொர்ஷிப் பண்ணோம். நம்ம அது வரைக்கும் இந்த 24 முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரு. 25ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். 25ஆம் ஆண்டு கூட கர்த்தர் இன்னும் அந்த கிருபையை நமக்கு தரணும், அவர் பலத்தை தரணும். ஆமென். நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் நீங்கள் குடும்பமாக இருந்து ஆராதிங்க, குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை, ஆமென், உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அடுத்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கட்டும். ஆமென்.